சொல்லப்பட்ட கட்டளைகளையும் ஒருவர் அதை மதிக்கவில்லையோ, அதை அவரு சரியாக அதை பின்பற்றவில்லையோ, அதை வீணான ஒரு உபதேசமாக எடுத்துக்கொண்டாரோ, அவர் என்ன செஞ்சிட்டாரு? அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மோசம் செய்து விட்டார். அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துல, பரவான கடமைகளை தட்டி கழிப்பது மோசமான ஒரு செயல். அது நீங்க உங்களுக்கு செய்யக்கூடிய அநீதி அல்ல, அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நீங்கள் மோசம் செய்யறீங்க. எத்தனை பரலான தொழுகைகளை நாம விடுறோமோ, ஒரு பரலான தொழுகையை நாம விடும் பொழுதும் நம்ம நினைச்சுக்கணும், அல்லாவிற்கு நாம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாவினுடைய தூதருக்கு நாம் மோசம் செய்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து சொல்றான், தகூனு அமானாத்திக்கும், உங்களிடத்துல பாதுகாப்புக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க அமானிதங்களை துரோகம் செய்து விடார்கள் என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் இந்த தகவலை இந்த ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப பரலான தொழுகைகளை தட்டி கழிப்பதும் மோசமான செயல், ஒருவரை ஏமாற்றுவதும் மோசமான செயல் என்பதாக அதற்கு நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒருவரினுடைய ரகசியத்தை அம்பலப்படுத்துவது, ஒருவரினுடைய குறையை வெளியிலே சொல்லி அதை கொண்டு சந்தோஷம் அடைவது, ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வது, அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளில் மோசடி செய்வது, இது பெரும் பாவம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த மூன்று தன்மையும் அல்லாஹ்வுக்கு மோசடி, இந்த மூன்று நிலையில ஒருத்தர் இருந்துட்டாருன்னா, ஒருத்தருடைய குறைய போய் வெளியில சொல்லி அதை சொல்லி சிரித்து இவர் சந்தோஷம் அடைகிறது, ஒருவரை ஏமாற்றி வாழ்றது, ஒருவருடைய குறையை பகிரங்கப்படுத்துவது, அம்பலப்படுத்துவது, ஒருவருடைய ரகசியத்தை அப்படியே வெளியாக்கி விடுறது, ஒருவர் கொடுத்த அமானிதமான பொருளில் மோசடி செய்வது. இந்த மூன்று குணத்தில், இந்த மூன்று தன்மை ஒரு மனிதனிடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பெரும் பாவம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதற்கு உண்டான தண்டனையை நிச்சயமாக வழங்குவேன், அது செயல்களிலே மிகவும் மோசமானது என்பதாகவும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கமாக சொல்றாங்க. இந்த கிதாப்ல இந்த இறை வசனத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுறாங்க. எதெல்லாம் இந்த மோசடியில போய் சேரும் அப்படின்னு சொன்னா, செய்யக்கூடிய வியாபாரத்தில் விற்பனையில் செய்யக்கூடிய மோசடி, அளவு நிலுவையில் செய்யக்கூடிய மோசடி, ஏமாற்றுதல், விற்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய பொருள்ல கலப்படம் செய்தல், அண்டை வீட்டாரிடமும் அண்டை நாடுகளிடமும் பொய்யான தகவலை பரிமாற்றம் செய்வது, உறவினர்களை ஏமாற்றுவது, கணவன் மனைவியை ஏமாற்றுவது, மனைவி கணவனை ஏமாற்றுவது, இதெல்லாம் இதுக்குள்ள சேரும் என்பதாக இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், மோசம் செய்யாதீங்கன்னு. அந்த மோசத்துக்குள்ள இதெல்லாம் கட்டுப்போம். கணவன் மனைவியை ஏமாத்துறது, மனைவியை கணவன் ஏமாத்துறது, உறவுகளை ஏமாத்துறது, நம்மை சார்ந்தவர்களை ஏமாற்றுவது, அது விளையாட்டுக்காக இருந்தாலும் சரி, அது உண்மையாக இருந்தாலும் சரி, அதுல ஏமாற்றுதல்